வணக்கம் மக்களே, உங்க வீட்டுக்கு என்ன டைப் ஆஃப் கேட் போடலாம்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? இல்ல இந்த டைப் ஆஃப் கேட் போட்டா நம்ம வீட்டுக்கு சூட்டபிளா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறீங்களா? குழப்பமே வேணாங்க. நான் இந்த வீடியோல ஸ்விங் கேட், ஸ்லைடிங் கேட், பைஃபோல்டிங் கேட், ட்ரைஃபோல்டிங் கேட், கார்னர் ஸ்லைடிங் கேட்னு சொல்லிட்டு எல்லா டைப் ஆஃப் கேட்டை பத்தியும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ உங்க வீட்டுக்கு என்ன டைப் ஆஃப் கேட் போட்டா சூட்டபிளா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் ஐடியா ஒன்று கிடைக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல ஸ்லைடிங் கேட்டை பற்றி பார்த்துடலாங்க. உங்கள் வீட்டில் சைடில் இடம் இருந்தாவே போதுங்க, நீங்கள் கன்ஃபார்மாக ஸ்லைடிங் கேட் போட்டுடலாம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து அழகாக மூவ் ஆகி சைடில் போய் நின்றுடும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ட்ரபுளும் கொடுக்காது. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் ரோட்டு பக்கத்தில் இருக்குது, இல்லைனா உங்களுடைய பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா அந்த கேட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு கொடுக்காது. இந்த கேட்டோட ட்ராக்கை மட்டும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாவே போதுமானது. இப்போ ஸ்விங் கேட்டை பற்றி பார்த்துடலாங்க. உங்கள் என்ட்ரன்ஸில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கா, சைடில் இடம் பத்தலையா, கவலைப்படாதீங்க, ஸ்விங் கேட் போயிடுங்க. ஆனால் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவுட்வேர்டா கேட்டை ஓப்பன் பண்ணும் போது உங்க கார் வந்து இன்சைட் வரும்போது டிஸ்டர்பன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் கார் உள்ள கொண்டு வந்தாலும் அந்த இன்வெர்டா நீங்க ஓப்பன் பண்றீங்கிற பட்சத்தில் கார் பார்க்கிங்ல ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா, காரை வந்து ஈஸியா ஸ்மூத்தா நீங்க வந்து பார்க் பண்ண முடியுதாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க கரெக்டாக என்ஷூர் பண்ணாவே போதுமானது. நீங்க ஸ்விங் கேட் போயிடலாம். மற்ற கேட்டை கம்பேர் பண்ணும் போது இந்த கேட் வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குங்க. அதே போல மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஹிஞ்சஸ் மட்டும் நீங்க கரெக்டாக லூப்ரிகேட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாவே போதுமானது. இப்போ கார்னர் ஸ்லைடிங் கேட்டை பத்தி பார்ப்போங்க. உங்க வீட்டில் சைடில் காம்பவுண்ட் ஓட்டி ஒரு மினிமலான ஸ்பேஸ் இருந்தா போதுங்க, இந்த கார்னர் ஸ்லைடிங் கேட் நீங்க போடலாம். ஏன் சொல்ற பார்த்தீங்கன்னா, கேட் வந்து ஒரு 90 டிகிரி ஆங்கிள் கர்வ் ஆகி கரெக்டாக அந்த வாழை ஓட்டி போய் நின்றுடும். ஸோ நீங்க எந்த ஒரு வரியும் பண்ண தேவையில்லை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு வராது. இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கேட் போல நீங்க இதை ஈஸியா வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணிட முடியாது. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபேப்ரிகேட்டர் மூலியமாக தான் இந்த கேட்டை வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும். குவாலிட்டியான ஃபேப்ரிகேட்டரை வச்சு நீங்க பண்ணுங்க. ஸோ இந்த கேட்டோட ஸ்மூத்னஸும் சரி, அதோட டியூரபிலிட்டியும் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ பைஃபோல்டிங் அண்ட் ட்ரைஃபோல்டிங் கேட்டை பத்தி பார்த்துடலாங்க. உங்க வீட்டில் சைட்லயும் இடம் இல்லை, ஃப்ரண்ட்லயும் இடம் இல்லை, இல்லை அட்லீஸ்ட் ஒரு மினிமலான ஸ்பேஸ் சைடில் இருந்தால் கூட நம்ம கார்னர் ஸ்லைடிங் கேட் போட்டுடலாம். அதுக்கும் இடம் இல்லை. அதே போல பார்க்கிங்ல ஸ்பேஸ் இல்லை. அப்ப என்ன பண்ணுவீங்க? கேட் இல்லாம இருப்பீங்களா? கவலைப்படாதீங்க, அதுக்கு தான் இருக்கு பைஃபோல்டிங் அண்ட் ட்ரைஃபோல்டிங் கேட். உங்களுடைய கேட்டோடைய ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக டபுள் ஃபோல்ட் ஆகி கரெக்டாக ஓப்பன் ஆகும். அதே போல டபுள் ஃபோல்டு ரிலீஸ் ஆகி கரெக்டாக க்ளோஸ் ஆகும். இதே உங்களோட என்ட்ரன்ஸ் வந்து கொஞ்சம் வைடா இருக்கு அப்படின்னா நீங்க ட்ரைஃபோல்டிங் கேட் போயிடலாம். அப்போ என்ன பண்ணுங்க, 3 ஃபோல்டிங் பார்ட்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது கரெக்டாக ஃபோல்ட் ஆகி கரெக்டாக சைடில் போய் நின்றுடும். ஸோ இதனால உங்களுக்கு கார் பார்க்கிங்கும் டிஸ்டர்ப் ஆகாது, ரோட்லேயும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதே போல் நீங்கள் ஈஸியாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கேட்டை பொறுத்த வரைக்கும் ட்ராக்கும் வரும், அதே போல் ஹின்சஸும் இருக்குங்க. அதை கரெக்டாக நீங்கள் கிளியர் பண்ணி நீட் அண்ட் கிளியராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாவே போதுமானது. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைச்சிருக்குங்க. உங்கள் வீட்டுக்கு என்ன டைப் ஆஃப் கேட் போட்டால் சூட்டபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டுக்கு ஆட்டோமேஷன் பண்ண முடியுமான்னு சந்தேகப்படுறீங்களா? எல்லா டைப் ஆஃப் கேட்டுக்கும் ஆட்டோமேஷன் பண்ணலாங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே இந்த ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் சில்லர் விஸ்தா என்ட்ரன்ஸ் ஆட்டோமேஷன் கம்பெனி, நாங்கள் கேட் வித் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்கள் வீட்டுக்கே வந்து ஃப்ரீ சைட் விசிட் பார்த்து பெஸ்ட் சொல்யூஷன் தருவோம். தேங்க்யூ.